வணக்கம். இது வேந்தர் டிவியின் திண்ணை முதல் அக்குவரை விவாத அரங்கிற்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது கூடங்குளம் அணு உலை, மீத்தேன் எரிவாயு திட்டம், நியூட்ரினோ, இந்த 3 திட்டங்களும் ஆக்கமா ஆபத்தா என்பதை பற்றி விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். கூடங்குளம் அணு உலை எவ்வளவோ போராட்டங்களுக்கு பிறகும் இன்றைக்கு செயல்பட தொடங்கி 6 மாதங்கள் ஆகிவிட்டது. மீத்தேன் எரிவாயு திட்டம், நியூட்ரினோ ஆய்வு மையம் இரண்டும் ஆரம்பகட்ட பணிகள் இருக்கின்றன. இந்த 3 திட்டங்களும் ஆக்கமா ஆபத்தா என்பதை பற்றி தான் நாம் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நமது திண்ணைக்கு அரசியல் விமர்சகர் திரு என் ராமசுப்ரமணியன் அவர்களும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து திரு அருணன் அவர்களும், அதிமுகவிலிருந்து திரு ஆவடி குமார் அவர்களும், பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு வெற்றிச்செல்வன் அவர்களும் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலில் திரு வெற்றிச்செல்வன், இந்த 3 திட்டங்கள் கூடங்குளம் அணு உலை, மீத்தேன், நியூட்ரினோ, உங்களுடைய பார்வையில் சுருக்கமாக சொல்லுங்கள். இந்த 3 ஏன்னா பல விஷயங்களை கோர்ட்டுக்கு அந்த மாதிரியான இதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. இந்த 3 திட்டங்களுக்குமே உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த 3 திட்டங்களுமே சூழலியல் பார்வையில் நாங்கள் முதல்ல எதுக்கிறோம். அதாவது நமக்கு தேவையான ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை கெடுக்கக்கூடிய ஒரு திட்டங்களாக இது இருக்கின்ற அடிப்படையில் இருக்கும். இரண்டாவது அடிப்படை பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் வந்தால் தான் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கின்றது. அதற்கு எதிராகவும் இப்படி அல்ல, சின்ன சின்ன ப்ராஜெக்டே நமக்கானது போதும். அந்த வகையில் இந்த 3 திட்டங்களையுமே நாங்கள் எதுக்கிறோம். திரு என் ராமசுப்ரமணியன், என்னை பொறுத்த வரைக்கும் மீத்தேன் என்கின்றது ஆபத்து என்று நான் கருதுகின்றேன். மற்ற இரண்டும் தேவை, மிக மிக அவசியம் என்று நான் கருதுகின்றேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு மீத்தேன் என்பது மிக கெடுதியாக இருக்கும். நியூட்ரினோ என்பது நல்லதாகத்தான் இருக்கும். அதே போல் அணு உலை என்பதும் சரியாகத்தான் இருக்கும் என்று என்னுடைய விரிவாக பேசும் திரு அருணன். அது 3ஐயுமே தனித்தனியாக பார்க்கணும். 3மே வெவ்வேறான நிலைப்பாடுகள் எடுக்கிற சூழல் இருக்கீங்க நீங்கள். ஆமாம், இல்லை 3மே அதற்கென்று தனித்தனியான தன்மைகளை கொண்டவை. 3ஐ ஒரு சேர சரி தவறு என சொல்ல முடியாது. அதில் பளிச்சுன்னு சொல்கிறதுனா மீத்தேன் திட்டம் உண்மையிலே மிக ஆபத்தான திட்டம். நம்முடைய தஞ்சை பகுதியையே தரிசாக ஆக்கக்கூடிய ஒரு திட்டம். அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழுமையாக எதிர்க்கிறது. ஆனால் நியூட்ரினோ அப்படி அல்ல, அது ஒரு ஆராய்ச்சி திட்டம், அது ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி தான். அது மிக அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம். கூடங்குளம் அது இப்போ அமைச்சாச்சு, உருவாக்கியாச்சு. ஆனால் ஒரே இடத்துலையே பல உலைகளை உருவாக்கும். இன்னும் அடுத்து 3, 4, 5 போகிறோங்கிறாங்க. அப்படி ஒரே இடத்துல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட முக்கியம், அந்த விபத்து வறுமையானால் நிகழ்மையானால் இழப்பீட்டை அந்த சப்ளை பண்ணவங்க, அந்த உலைக்கான முக்கியமான உபகரணங்களை தந்தவர்கள் அந்த நட்டையீட்டை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்துக்கு இன்றைய தினம் மோடி அரசு அடிவெட்டி செய்து கொண்டிருக்கிறது. அதை இல்லாமல் ஆக்குகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றிலும் தனித்தனி விஷயங்கள் இருக்கின்றன என்பது என்னுடைய திரு ஆவடி குமார். திட்டங்கள் என்ன திட்டங்கள் வந்தாலும் செயல்படுத்த போவது அரசாங்கங்கள் தான், இங்கே இருக்கிற மாநில அரசுகள் தான். அதுதான் மீத்தேன் முழுக்க முழுக்க திமுக ஆட்சி காலத்தில், இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு திமுகவினுடைய துணை முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம். இன்னும் சொல்ல போனால் மத்தியிலும் அவர்கள் தான் இருந்தாங்க. அதனால் மத்தியில் மாநிலத்தில் 2லையும் சேர்ந்து இருந்து தான் அந்த திட்டத்தை அவங்க முழுமையாக அதில் 100% பங்கு அது அவங்களுக்கு தான் உண்டு. அதனால் அதை நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணாங்க, தொடங்கினாங்க. ஆனால் இன்றைக்கு அதனுடைய பாதிப்புகள் மக்களை பாதிக்கும் என்பதை விட அந்த பகுதியில் இயற்கையே மாற்றிவிடும். அதை விவசாயமே முழுமையாக அடிக்கப்படும். இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்க குடிநீருக்கே ஆபத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அது பாதிப்பை உருவாக்கிவிடும் என்பதால் தான் அங்கே காவிரி டெல்டா பாசனம் ஏற்கனவே காவிரி பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை பறிகொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பரிதாப சூழ்நிலையில் இந்த திட்டத்தை அந்த பகுதியில் நடைமுறைப்படுத்துவது என்பது இது அந்த பகுதியே பாலைவனமாகவும் மக்கள் வசிப்பதற்கு தகுதியற்ற ஒரு நிலையிலும் அந்த இடம் உருவாகிவிடும் என்பதால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நடவடிக்கையால்
அதற்கு தடை விதிக்கப்பட்டு அது நீதிமன்றத்திற்கு சென்று இன்று வரை அந்த திட்டம் செயலிழந்த நிலையில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அன்றைக்கு அந்த மீத்தேன் எரிவாயு எந்த நிறுவனம் அதை ஆய்வு செய்வதற்கு அங்கே இடம் பார்த்து அலுவலகம் அமைத்ததோ அந்த அலுவலகம் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுதியான நிலைப்பாடு. திரு வெற்றிச்செல்வன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அணு உலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மின் தட்டுப்பாட்டை நீக்குவதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அரசினுடைய இந்த வாதம் உங்களுடைய பார்வையில் ஏற்கத்தக்கது தானா, இல்லை வரவேற்புக்குரியதா? இல்லை, ஏற்கத்தக்கது இல்லை. இப்போ உங்கள் தலைப்பில் 3 திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கீங்களே, இந்த 3 திட்டங்களில் மீத்தேனை வந்துட்டு ஏறக்குறைய எல்லாருமே எதுக்குறாங்க. அதனால் நம்ம அதிகமாக விவாதிக்க தேவையில்லை நினைக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய இந்த கூடங்குளம் திட்டம் நியூட்ரினோ இதுதான் இப்போ பிரச்சனைக்குரிய திட்டமாக இருக்கின்றது. இந்த கூடங்குளம் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மின்சாரத்துக்காக கொண்டு வரப்பட்டதாக இவங்க சொல்கிறாங்க. மின்சார உற்பத்தி இந்த கட்டுமான பணிகள் 15 வருடங்களாக நடந்துட்டு இருக்கு. இடதுகரை மக்கள் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியும் கூட இன்னைக்கு அரசு அதை பற்றி கவலைப்படாமல் அந்த திட்டத்தை இன்னைக்கு செயல்படுத்திடுச்சு. ஆமாம், இப்போ செயல்படுத்தி உண்மையில் அங்கே மின் உற்பத்தி நடக்கின்றதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கடந்த வருடம் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு மின் இணைப்பு இணைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க, சிங்க்ரனைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அதற்கு பின்பாக ஒரு வருடத்தில் சுமார் 26 முறை வந்துட்டு அங்கே பல்வேறு விதமான பழுதுகள் ஏற்பட்டிருக்கு, நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 26 தடவை வந்து ஒரு அணு உலையை நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த ஒரு அணு உலை தான் இயங்குன்னு சொல்றாங்க. தொடர்ச்சியாக ஒரு வருடம் முழுமையாக அது வந்து செயல்பாட்டுக்கு வர முடியல, செயலாக்கத்தில் நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கான பிரச்சனைகள் எங்க என்ன இருக்கின்ற இதுவரை உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளாக இருக்கட்டும் அல்லது எங்களை போன்ற சூழல்வாதிகள் எழுப்பிய கேள்விகளாக இருக்கட்டும் இன்று வரை பதில் இல்லை. இன்று வரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய வாழ்வாதாரம் குறித்து எழுப்பிய கேள்விகளுக்கும் பதில் இல்லை. அவர்கள் மேல் ஒரு திணிக்கப்பட்ட திட்டமாக தான் கூடங்குளம் இருக்கு. இப்போ அங்கிருந்து மின்சார உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்துட்டு ஒரு வாரம் செயல்படுது அல்லது 2 வாரம் செயல்படுது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நிறுத்தி வைக்கிறாங்க, அப்புறமா சரி பண்ணுறாங்க, அப்புறமா 1 மாதம் ஓட்டுறாங்க, பிரச்சனை வருது. தொடர்ச்சியாக மின்சார உற்பத்தி அங்கே கிடைக்கல. அப்போ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து வரக்கூடிய உங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மின்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அப்போ ஏன் நீங்கள் வந்து அதில் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதை விட சின்ன சின்ன ப்ராஜெக்ட் நீங்கள் கொண்டு வரலாமே அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி. அது நாங்கள் எழுப்பிய கேள்விகளாக இருக்கட்டும், அது இன்று வரை பதிலளிக்கப்படவில்லை. இந்த கழிவுகளை அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது, அங்கே இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதற்கான என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது உச்சநீதிமன்றம் மே 20ஆம் ஆண்டு 2013ஆம் ஆண்டு வந்துட்டு ஒரு 15 டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அந்த 15 டைரக்ஷன்ஸில் வந்துட்டு என்விரான்மெண்ட்டை நீங்கள் எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதற்காக என்னென்ன அனுமதிகள் செய்யப்பட வேண்டும், வாங்கப்பட வேண்டும் இருக்கணும், அதுக்கு என்னென்ன திட்ட மேலாண்மை கொண்டு வரணும் அப்படிங்கிற 15 டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 15 டைரக்ஷன்ஸுமே இன்னைக்கு வரையுமே முழுமையாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்படாமல் தான் இருக்கின்றது. அதற்காக தான் நாங்கள் திருப்பி உச்சநீதிமன்றம் போனோம். உச்சநீதிமன்றத்தில் அப்போ அவர் என்ன சொன்னாங்க, இன்னும் எங்களுக்கு அதிக கால அவசரம் தேவைப்படும், அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு சரி இன்னும் வருங்காலத்தில் எங்களுடைய தீர்ப்பை நீங்கள் நடைமுறைப்படுத்துவீர்கள் என்று நம்புகிறோம் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆக முதலான பாதுகாப்பும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் இன்னும் அங்கே உறுதி செய்யப்படவில்லை. திரு ராமசுப்ரமணியம், அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சூழலியாளருடைய கருத்துக்களை கேட்காம தான் இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கு. போராட்டங்கள் தொடர்ந்து 3 வருஷம் நடந்துச்சு. அதையும் மீறி இன்னைக்கு அரசாங்கம் வந்து இன்னைக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றி இன்னைக்கு செயல்பட தொடங்கிடுச்சு. உங்களுடைய பார்வையில் இது டெஃபினட்டாக வேணும். நியூக்ளியர் பவர் இஸ் அ நீட் ஆஃப் த அவர் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதாவது நியூக்ளியர் பவர் ஏன் வேண்டாம் அப்படின்னு அவங்களெல்லாம் சொல்ல வேணும்னு சொல்கிற போது நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதாவது இன்னைக்கு அணு உலைங்கிறது பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் வந்து இன்னைக்கு எல்லாம் வந்து குறைச்சிட்டே வர்றாங்க. பட் அப்படி இருக்க பட்சத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அணு நிலைகள் அமைப்பதற்கான ஒப்பந்தங்கள் தொடர்ந்து போடப்பட்டு வருகின்றன. இப்போ மோடியோட இதில் கூட கிட்டத்தட்ட 10 ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க. எல்லாருமே குறைக்கும் பொழுது இந்தியா மட்டும் அதை அதிகப்படுத்த முயற்சிப்பது ஏன்? இல்லை, அதாவது அப்படி அர்த்தம் இல்லை. முன்னாடி ஒரு சமயத்தில் குறைக்கிற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் வந்து க்ரீன் பீஸ் போன்ற அவங்களாம் எதுக்கெடுத்தாலுமே எதிர்க்கிற அமைப்புகள் நிறைய இருக்கின்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு எதற்கெடுத்தாலுமே எதிர்க்கின்றது அப்படிங்கிற மாதிரி உலக அளவிலே நிறைய போகஸ் என்விரான்மெண்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கின்றது. ஆகவே அவர்களெல்லாம் எதிர்த்தாங்க. அதற்கு பிறகு அவர்களை மாற்றிக்கொண்டார்கள். இந்த நியூக்ளியர் பவர் ஒன்றும் இட் இஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆகவே அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இது நமக்கு தேவையாகவும் இருக்கின்றது. ஆனால் இதை தான் நாம் நம்பணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம வேணும். அதே சமயத்தில் மோடியை பற்றி நீங்கள் சொல்லும்பொழுது அணு உலைகள் வேண்டும் என்பது ஆக்கப்பூர்வமான நிலைப்பாட்டிற்கு வேண்டும் என்பது சொல்லியிருக்கின்றார். அதை நாம் நிச்சயமாக வரவேற்கணும். அதே சமயத்தில் அதையும் தாண்டி இது சோலார் பவர் அதுக்கும் ஒரு 100 கிகாவாட் என்கின்ற வகையில் அதையும் பற்றி பேசணும். ஆகவே இது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் அப்படிங்கிறத கருத்தை நான் ஏற்க தயாராக இல்லை. இந்த அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த சூழலியாளர்கள் வந்து கேட்குற கேள்விகளுக்கோ அல்லது வந்து அங்கே இருக்கிற இடதுகரை மக்கள் கேட்குற கேள்விகளுக்கோ இதுவரை ஒரு 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 குறிப்பு
உண்மையான ஒரு நிலைப்பாடு சொல்லவே இல்லை அரசாங்கம். சார் அவங்கெல்லாம் எல்லாத்தையும் எம்ஆர் ஸ்ரீனிவாசன் போன்ற மிகப்பெரிய சயின்டிஸ்ட்லாம் சொல்லியாச்சு. இவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன எதிர்க்கிறதே ஒரே வேலை. அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தோடையோ ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கணும் அதெல்லாம் கிடையாது. ஏதாவது கேள்வி கேட்டே இருக்கணும், இவங்க 1000 கேள்வி கேட்டே இருப்பாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் ஹஸ் பீன் வெரி கிளியர்லி எஸ்டாப்ளிஷ் தட் திஸ் இஸ் அ வெரி வெரி சேஃப் பெட் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. அடுத்து நண்பர் சொன்னார் மோடியினுடைய அணு ஒப்பந்தம் அதெல்லாம் பர்ஃபெக்டாக, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஹி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். அதனால் அந்த அணு ஒப்பந்தம் ஒபாமாவோட போட்டதும் மிக சரியானது என்பதில் சந்தேகமே கிடையாது. திரு ஆவடி குமார் அவர்கள் சொன்னார் மீத்தேனை பற்றி சொல்லும் பொழுது, ஏன்னா அவர் சொன்னதுக்கு நான் சொல்லணும். மீத்தேனை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு வேணுங்கிற மாதிரி அவர் இன்னும் சொல்கிறார். எந்த பேசிஸில் சொல்கிறான்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். திரு இலகணேசன் போன்றவர்கள்லாம் மிக தெளிவாக, ஏன்னா அவர்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான பிரமுகராக இருக்கின்றார். அவரே நிறைய இடத்துல பேசி இருக்கின்றார். இந்த மீத்தேன் என்பது மிகப்பெரிய அளவிற்கு தஞ்சை மாவட்டத்தை, குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தை பாதிக்கப் போகின்றது, அதனால் இதற்கு வேண்டாம் என்கின்ற வகையில் ஒரே நாடு என்ற பத்திரிகையில் எழுதியிருக்கின்றார். அது அந்த கட்சியிலும் அதை பற்றி நிறைய விவாதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே திரு குமார் அவர்களும் எதிர்க்கின்றார்கள். அதே போல பிஜேபியினுடைய நிலைப்பாடும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கின்றது. ஆகவே அதை கொஞ்சம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நான் அவரோட கேட்டுக்கிறேன். நான் முடிச்சிடுறேன். அதாவது அவர் மரியாதைக்குரிய ராமசுப்ரமணியம் அவர்கள் சொல்றதுல எனக்கு அவர் அப்படி நடந்தால் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் மத்திய அரசாங்கம் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த வழக்கில் அவங்க அந்த வழக்கை நாங்கள் கைவிட்டுறேன்னு சொல்லி ஒரே ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா நாங்கள் வழக்கை வாபஸ் தமிழ்நாடு அரசாங்கம் திரும்ப பெற்றுக்கொள்வது எந்த தடையும் இல்லை. ஆனால் இன்றைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய தடை இருக்கின்ற காரணத்தால் தான் அந்த திட்டம் செயல்படாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறதே தவிர இல்லைன்னா இப்போ பிஜேபி இந்த நிலையை எடுத்தால், ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த அந்த யூபிஏ கவர்மெண்ட் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்றதில் நாம் இவங்களை பங்கு சேர்க்கல, அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இவர்கள் ஆளுகின்ற பொறுப்பை ஏற்று 8 மாதம் முடிந்திருக்கிறது. அந்த திட்டத்தை நாங்கள் திரும்ப பெறுகிறோம், காவிரி டெல்டா பாசன மக்கள் அச்சப்பட தேவையில்லை, உங்களுக்கு அந்த திட்டம் வராதுன்னு சொல்லிட்டு ஒரே வரியில் சொன்னால் நாங்கள் வழக்கை வாபஸ் வாங்கிக்க போகிறோம். அவங்க ஏன் டெய்லி போராடிக்கிட்டு இருக்க? எனக்கு கடுமையான குற்றச்சாட்டு தான் இருக்கு. அதாவது 2 விஷயங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நேரடியாக இதுவரை யாரும் பதில் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக இவர்கள் கைவிட்டு வந்தவர்கள், இவர்கள் வெளிநாட்டு சேர்ந்தவர், இப்படிப்பட்ட அபத்தமான கருத்து தான் சொல்லப்படும். அதுக்கு நான் பதில் சொல்ல முடியல. 2வது விஷயம், இந்த எம்ஆர் சீனிவாசன் சொன்னாரு, அப்துல் கலாம் சொன்னாரு. நான் சொல்லி முடிச்சேன், பதில சொல்ல விடுங்க. ஏன்னா 3 பேர் ஒரே வேவ்லென்த்ல இருக்கீங்க, நான் மட்டும் தான் எடுத்து பேசுறேன். எனக்கு தான் அதிக டைம் கொடுக்கணும், வேற ஒண்ணு இல்ல. அதாவது இல்ல கூடங்குளம் பொறுத்த வரைக்கும் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு பெரிய அறிக்கை கொடுத்தார். அதுக்கு பின்பாக இந்தியன் கமிட்டி போடப்பட்டது, முத்துக்குமார் கமிட்டி, முத்துநாயகம் கமிட்டி போடப்பட்டது. இவை எல்லாமே உச்சநீதிமன்றமாக வைக்கப்பட்டது. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வச்சாங்க. இவ்வளவு சேஃப்கார்டு இருக்கு, 3 அடுக்கு பாதுகாப்பு திட்டங்கள் அங்க வைக்கப்பட்டுள்ளன. அதையும் மீறிதான் 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் முதல் தீர்ப்பாக கொடுத்தது சேஃப்டினஸ் ஆஃப் தி காம்போனன்ட் மஸ்ட் பி ரிவியூட்னு சொன்னாங்க. சேஃப்டினஸ் ஆஃப் தி காம்போனன்ட்டை நீங்க மறு ஆய்வு செய்யப்படும். ஏன் உச்சநீதிமன்றம் சொல்லியது? இவ்வளவு ஆய்வறிக்கை பின்பாக அந்த காம்பனன்ட் உள்ள பாதுகாப்பு தன்மை மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது, அதை நீங்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த மறு ஆய்வுக்காக மத்திய அரசாங்கம் 2 குழுக்களை அமைத்தார்கள். இந்த குழுக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து உட்கார்ந்து பார்த்துட்டு ஒழுங்கா இது வரைக்கும் எல்லாம் பண்ணிருக்காங்க, அதனால எங்களுக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் வேறு குழு அமைக்க வேண்டும் என்று 2வது உச்சநீதிமன்றம் சொன்னார். அப்போது உச்சநீதிமன்றம் சொன்னார்கள், அவர்கள் ஆய்வறிக்கை இன்னும் முடிக்கவில்லை, இன்னும் ஆய்வுகள் இருக்கார்கள், மேற்கொண்டு இன்னும் பணிகள் செய்ய வேண்டியிருக்கும், இன்னும் கொஞ்சம் டைம் கேட்கிறாங்க, அதனால இப்போதைக்கு வேற குழு தேவையில்லை, எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொன்னார்கள். இது பாதுகாப்பு குறித்து. 2வது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நீங்க எல்லாம் பெரிய அறிவியல் மனப்பான்மை நடந்துக்க சொல்றீங்களா? நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? கடல்வாழ் உயிரினங்கள் அந்த சுடுதண்ணி போய் கொட்ட போறாங்க. ஒரு அணு உலையில இருந்து கிட்டத்தட்ட 45 லிட்டர் தண்ணியை சுடுதண்ணி போய் கொட்ட போறாங்க. அதனால எவ்வளவு விதமான பாதிப்புகள் உண்டாகும், அது என்ன டிகிரி செல்சியஸ்ல இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்னது 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வேறுபாடு இருக்கலாம்னு சொன்னாங்க. அப்புறம் 7 டிகிரி செல்சியஸ் ஆச்சு. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன சொல்றாங்க? 45 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வேறுபாடு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.
கடல்வாழ் உயிரினங்களுக்கு நீங்க கொண்டீங்கன்னா அங்க மீனவ வாழர்களும் என்ன இருக்கு, மீன நம்பி தானே இருக்காங்க. உங்களோட ஆய்வு மனப்பான்மை, உங்களோட ஆய்வு திட்டங்கள் இப்படி குறைகள் நிறைந்ததாக இருக்குது. அதனால தான் நாங்கள் ஏத்து போராடுகின்றோம், ஏத்து கேட்கின்றோம். எங்களை போன்ற வந்துட்டு தன்னால ஆர்வலர்களும் தனி நபர்களும் தான் இந்த கேள்வி எழுப்புறோம். இதற்கான நியாயமான அறிவியல் ரீதியான பதில சொல்லிட்டு போங்க. நீங்க 1000 கேள்வி கேட்டே இருக்கீங்க சார். உங்களுக்கு ஜனநாயக நாட்டுல எல்லாரும் பதில் சொல்லணும் சார். எல்லாரும் ஜனநாயகம் கிடையாது. ஜனநாயகம் கிடையாது சார். எங்களுக்கு ஜனநாயகம் ஜனநாயகம் நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். நீங்க பேசுறது நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பதில் சொல்லிட்டு கேப்போம். இது எங்களுடைய வாழ்வுரிமை. இது எங்களுடைய வாழ்வு. இது எங்களுடைய பேசிக் நெசசிட்டி ஃபார் தி கண்ட்ரி. சுப்ரீம் கோர்ட் never arguing your argument. சுப்ரீம் கோர்ட் அது வந்தா வந்து அப்ப பாத்துப்போம். சத்தம் போட்டு come to the bridge as and when we come near a தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. கூடங்குளம் அணு உலை மீத்தேன் நியூட்ரினோ ஆக்கமா ஆபத்தமா என்பதை பற்றி விரிவாக பார்த்துக் கொண்டிருக்கோம். திரு அருணன், அதாவது இல்லை நான் ஒரு கேள்வி, அதாவது அணு உலை தொடர்பாக தமிழக அரசியல் கட்சிகளுக்கு நிலையான கொள்கை இல்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. குறிப்பாக அதிமுக மற்றும் இடதுசாரிகளின் நிலைப்பாடு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த கூடங்குளத்தை பற்றி. இல்லை கேள்விக்குறி ஒன்றும் இல்லை. அதான் நானும் பதில் சொல்ல விரும்பினேன். நண்பர் வெற்றி செல்வன் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, எந்த ஒரு பெரிய திட்டமும் இந்தியாவுக்கு தேவையில்லைங்கிறார். எல்லாம் சிறு சிறு திட்டங்களே போதும், அதை வச்சே நம்முடைய மின் தேவை உள்ளிட்ட எல்லாத்தையும். இதுதான் உள்ள சிக்கல். இப்போ இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு இது ஒரு சிறிய நாடு அல்ல. சிறிய சின்ன சின்ன திட்டங்களே போதும் மின் உற்பத்தி உள்ளிட்ட என்பது நிச்சயமாக சரியான பார்வை அல்ல. அதை என்னால் ஏற்கவே முடியாது. இல்ல திட்டங்களை பத்தி ஓகே, அது ஏன் தமிழகத்தை குறிப்பா தேர்ந்தெடுத்து இந்த திட்டங்களை நிறைவேற்ற முயற்சிக்கிறார்கள்? இல்ல அது அடுத்த விஷயம். நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, பல வகையான திட்டங்களும் வேண்டும். இப்ப மின்சக்தியை உருவாக்கவே எத்தனை வழிமுறைகள் உண்டோ அத்தனை வழிமுறைகளும் இந்த நாட்டுக்கு தேவை. காரணம், இது ஒரு மிகப்பெரிய துணை கண்டம். 125 கோடி மக்கள் வாழ்வது. இன்னும் எதிர்காலத்தெல்லாம் கணக்கில் வச்சா எவ்வளவு மின்சக்தி தேவை என்று பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நிச்சயமாக அந்த உற்பத்தி செலவையும் கணக்கில் கொள்ள வேண்டும். இப்போ அதை பற்றியெல்லாம் விரிவாக பேச நேரம் இல்லை. ஒவ்வொரு வகையான 17,000 கோடிக்கு பக்கம் வந்து இன்னைக்கு அணு உலை செலவு பண்றாங்க. பட் ஏன் வந்து அதற்கு குறைவான செலவுள்ள சோலார் மாதிரியான திட்டங்கள் இல்ல சூரிய மின்சக்தியின் மூலமா வந்துச்சுன்னா ஒரு யூனிட்டுக்கான அடக்க செலவு கூடுதல். அதுதான் பிரச்சனை. கூடுதல் மிக கூடுதல். சப்சிடி தரது இல்ல. இல்லங்க, நான் அதெல்லாம் படிச்சுட்டு தான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கல, ஆரம்ப முதலீடு அதுவும் மிக ஜாஸ்தி. மாநில அரசு சில டிஸ்கவுண்ட் கொடுக்குது, சில தள்ளுபடி கொடுக்குது, மானியம் கொடுக்குது. அப்பவும் ஏன் நிறைய பேர் அதை முதலீடு செய்ய முடியல? இப்படி எல்லாம் சிக்கல் இருக்குது. அதெல்லாம் லேசாலாம் தள்ளிவிட முடியாது. ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது என்னவென்றால், இந்த வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய இந்த அணுசக்திக்கான உபகரணங்கள் விலையை பொறுத்தவரையில் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது ஆய்வுக்குரிய ஒன்று. ரெண்டாவது அம்சம், இதில் விபத்து ஏற்பட்டால் வரக்கூடிய பாதிப்பு மிக அதிகமாக இருக்கு. இது சோலார்ல அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லையே. மக்களுக்கு எது தேவையோ எது ஆபத்து இல்லையோ அந்த திட்டத்தை நிறைவேற்றத்தானே அரசாங்கம் முன்வர வேண்டும். இல்ல நான் கவனமா சொல்றேன். இதுல ஆபத்து இருந்தால் அதனால பாதிப்பு மிக அதிகம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிரச்சனை என்னன்னா, அத்தகைய ஆபத்து இல்லாத, அத்தகைய விபத்து இல்லாத அதிநவீன அணு உலை என்பது உருவாக்கப்பட வேண்டும். அவ்வளவுதான். அதுல மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க அதுக்காக ஆபத்து இருக்கு, விபத்து வந்தால் அது பாதிப்பு அதிகம் என்கிற காரணத்தினால் அணுசக்தியே வேண்டாம் என்கிற முடிவுக்கு வந்தால் இந்த நாடு நிச்சயமாக மின்சக்தி பற்றாக்குறை வரும். இந்த காரணத்தினால தான் யூபிஐ விட்டு வெளில போனார். அதனால ஐ அம் வெரி ஹாப்பி தட் ஹி இஸ் டாக்கிங் வெளியே போல. கொஞ்சம் கேளுங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னா, அமெரிக்கா
நம்முடைய தலையில் அங்கே காலாவதியான அணு உலைகள்லாம் இங்கே தள்ள பார்க்குது கடுமையான விலையில். இதுதான் பிரச்சனை. இதுக்குத்தான் நம்ம வந்து அன்னைக்கு சண்டை போட்டோம். ஆகவே அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீது இடதுசாரி கட்சிகள் கடுமையாக வாதிட்ட காரணத்தினால தான் இந்த இழப்பீடு, அந்த விபத்து கால இழப்பீடு பாதுகாப்பு சட்டம் என்பதை மன்மோகன் சிங் அரசு கொண்டு வந்தது. 13வது சரத்து. ஆமா. இப்ப இவர் ரொம்ப சர்வசாதாரண சொல்லிட்டாரு. ஒபாமாவோட இப்ப மோடி போட்டிருக்க எல்லாம் சார் தான் ஒரே வாக்கியத்துல கொஞ்சம் நான் சொல்றேன் கேளுங்க. ஆனா என்ன தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? 2 விஷயம்ங்க. முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா முடிவு பண்ணிருக்காங்க ஒபாமாவோட, இந்த விபத்து ஏற்பட்டால் அதனால பாதிப்பு வருது இல்ல, பாதிக்கப்பட்ட மக்கள் வழக்கே தொடுக்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 1 காலி இப்ப இவங்க பண்ணிருக்கிறது இந்த அரசு, மோடி அரசு. 2வது என்னன்னா, யாரு வந்து இழப்பீடு கேட்கலாம்னா ஆபரேட்டர் தான். இந்தியாவில் ஆபரேட்டர் யார்? இந்திய அரசு, இந்தியாவுடைய அணுசக்தி கழகம், அவங்க தான். அடுத்த பாயிண்ட், இழப்பீடு அந்த சப்ளையர் இருக்கானே, இந்த மோசமான உபகரணங்கள் இருந்தாலும் கொடுத்தவ இருக்கானே, அவங்க தரமாட்டானா. ஒரு 1500 கோடிக்கு ஒரு நிதியை உருவாக்குவாங்களாம். அதில் 750 கோடி நம்ம இன்சூரன்ஸ் துறை தரும், இன்னொரு 750 கோடியே நம்முடைய அரசு, மத்திய அரசு நம்ம கட்டியிருக்கோமே வரி பணம், அதுல இருந்து தூக்கி போடுமா. இந்த 1500 கோடிக்குள்ள பாதிக்கப்பட்டவங்களுக்கு தருவாங்களா? சப்ளையர் இருக்கானே, அந்த உபகரணங்களை கொடுத்தவன் தப்பிச்சிருவான். இப்படி ஒரு மோசமான திருத்தல் வேலையை மோடி அரசு ஒபாமாவுக்காக செய்திருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய சிக்கல் இங்கே இருக்கக்கூடியது. ஆகவேதான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் இன்றைக்கு மிக மோசமான முறையில் மோடி அரசு நடந்து கொண்டிருக்கிறது. ஆபத்தான அணு உலை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆபத்தே இல்லாத அணு உலை உலகத்தில் எங்க இருக்கு? இல்லைங்க, அதாவது முடிந்த அளவு தான். எங்க விமானத்தில் போகிறோம், ஆபத்தே இல்லாத விமான பயணம் சொல்லி யாராவது சான்றிதழ் தர முடியுமா? ஆனா இழப்பீடு பிரச்சனை ஏங்க எழுப்புறோம்? திரு வெற்றி செல்வன், விமான பயணம் அப்படிங்கிறது ஐயாக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம விருப்பப்பட்டு ஏறது உங்க ஓன் ரிஸ்க்ல போறீங்க. ஒரு அணுவுல விபத்தும் விமான விபத்தையும், அணுவுல விபத்தையும் விமான விபத்தையும் கம்பேர் பண்றது வந்துட்டு ஐயாவோட ஸ்டேச்சருக்கு வந்துட்டு அவள் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஐயா, ஒரு அணுவுல விபத்து என்ன விதமான பாதிப்புகளை ஃபுகுஷிமால பார்த்தோம், செர்னோபில்ல பார்த்திருக்கோம். தயவு செய்து என்ன பேச விடுங்க சார். நீங்க பேசுங்கன்ற செர்னோபில் அண்ட் ஃபுகுஷிமால நாம என்னன்னு பார்த்துட்டோம். அதாவது இந்தியாவில் மின் தேவையை இன்னைக்கு பூர்த்தி செய்வதில் பார்த்தீங்கன்னா பெரும்பங்கு வந்துட்டு கோல் பேஸ்டு பிளான்ட்டுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 50% மேலே இருக்கு. அதுக்கு பின்பாக ஹைட்ரோ பேஸ்டு பிளான்ஸ் இருக்கு. அதுக்கு பின்னாடி ரினியூவபிள் எனர்ஜிஸ் 12% இருக்கு. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பயோ பேஸ்டு இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கு. 2% மட்டும்தான், 2%க்கு கீழாக மட்டும்தான் நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக கரண்ட் கிடைக்குது. நீங்க இந்த 2%க்கு இன்னும் இந்தியா உள்ள தேவைக்கு இதுல இருந்து தான் நாங்கள் உற்பத்தி பண்ண போறோம் அப்படிங்கன்னா ஒரு அணுவலை கட்டுமான பணியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 15 வருடத்துல இருந்து 20 வருஷம் ஆகுது. நீங்க இன்னைக்கு கட்டுமான பணி ஆரம்பிச்சீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு அன்னைக்கு வந்துட்டு நீங்க 1000 மெகாவாட் உற்பத்தி பண்ண போறீங்க. அன்னைக்கு மின் தேவை இதோட பல மணி கணக்கு இருக்கு. அதை விட விண்ட் எனர்ஜி நீங்க சீக்கிரமா கொண்டு வரலாம், அதோட ரினியூவபிள் எனர்ஜி நீங்க சீக்கிரமா கொண்டு வரலாம், பயோ பேஸ்டு எனர்ஜி உள்ள சீக்கிரமா நீங்க கொண்டு வர முடியும், ஹைட்ரோ பேஸ்டு எனர்ஜி உங்களை சீக்கிரம் கொண்டு வர முடியும். இரண்டாவது ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு முக்கியமான பிரச்சனைனா டிரான்ஸ்மிஷன் லாஸ் வந்து 33% நடக்குது எலக்ட்ரிசிட்டியில. அதை ஏன் மாற்ற மாட்டேங்கிற? பழைய வந்து 33% வந்து மிச்சப்படுத்தலாம், வீணா போகுது கரண்ட். குண்டு பல்பை மாத்தினா அது மூலமா நமக்கு ஆனது மிஸ். ஏன் இந்த சிக்கன நடவடிக்கை, இந்த சீரத்த நடவடிக்கை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் லோ காஸ்ட், இதுல எல்லாம் கம்மியான அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் ஆகுது. ஆனால் 1000 மெகாவாட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது 2000 கோடி, 3000 கோடி, 4000 கோடி, அப்போது அதில் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும், ஊழல் கிடைக்கும். பிரம்மாண்டமான திட்டம். ஐயா விட்டு நான் முரண்படுகிற ஒரு விஷயம் என்ன, பிரம்மாண்டமான திட்டங்கள் மட்டும்தான் நம்மளுடைய நாடுகளை வாழ வைக்கும் அப்படிங்கிற மாயை சோவியத் யூனியன் உடையோடு முடிஞ்சு போச்சு. சோவியத் யூனியன் இதே தான் மெகா ப்ராஜெக்ட் நடத்தாங்க. அங்க பெரிய திட்டங்கள் நடத்தினாங்க. சோவியத் யூனியன் இது உலகத்தில் வேற எங்கேயுமே பெரிய திட்டம் கிடையாது. பெரிய திட்டங்கள் எல்லாமே உலகத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அது வந்து நாசமா தான் போயிருக்கு. இன்னைக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் என்ன சார் காரணம்? 200 வருடம் தொழில் புரட்சியின் காரணமாக கிளைமேட் சேஞ்ச் 100 வருஷத்துல பூமி அழிய போகுதுங்கிற நிலையில நாம இருக்கிறோம். அப்ப இந்த பூமி எப்படி காப்பாத்துறாங்க? குளோபல் வார்மிங் வந்து உண்மையா இல்லையா? குளோபல் வார்மிங் நடக்க போதா இல்லையா? Global, it is not because of man, it is not a man-made disaster. It is a natural one. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 5 தடவை ஐநா சபை சொல்லல. யாருமே இல்லாத போயிருக்கு. அப்ப இந்த சயின்ஸ்ங்கற ஐநா சபையில பேப்பர் படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். சபையில இருக்கக்கூடிய 5 times the world has come to ஐநா சபையில இருக்கக்கூடிய ஆனால் அப்ப மனுஷனே இல்ல. அந்த சமயத்துல குளோபல் வார்மிங் அது தொடர்ந்தா இருந்து கொண்டிருக்கிறது. ஐநா சபையில இருக்கக்கூடிய it is not man-made. It is a natural thing. It is also man-made.
அட் த சேம் டைம் நீங்க சொல்றப்பல உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற கதையெல்லாம் நிறைய கேட்டாச்சு சார். அதே சயின்டிஸ்ட் தான் குளோபல் வார்மிங் பத்தி சொல்றாங்க, சீ லெவல் ரைஸ் ஆயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, ஓஷன் டிப்ளீஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, சாலினிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, கடல் உள்ள வாங்கிட்டே வந்துட்டு இருக்குங்கறாங்க, கடல்ல இருக்கக்கூடிய உப்புத்தன்மை இதெல்லாம் மாற்றான சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கொண்டு வாங்க, அதற்கு மெகா திட்டங்கள் தீர்வு அல்ல அப்படிங்கறத சொல்றோம். அதுக்காக தான் சொல்றோம் எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்கா பாருங்க, டெவலப்மெண்ட் தனித்தனியா பார்க்காதீங்க, ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் எல்லா சயின்ஸை ஒண்ணாக்கி பாருங்கங்கறேன். திரு ஆவடிக்குமார், அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அணு உலையில இரட்டை நிலைப்பாடு, ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? இல்லை, அணு உலை என்பது, அணுவை பயன்படுத்துவது என்பது இந்தியாவில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அதை பற்றி கருத்து சொல்றதுக்கோ அல்ல தடுக்கிறதுக்கோ வந்து மாநில அரசாங்கத்தில் எப்படி முடியும்? பயன்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் முடிவெடுத்து விட்ட பிறகு அதுல வந்து இனிமே அதை எதிர்க்க இல்ல, ஒரு மாநில அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக விளங்குறீங்க மாநில அரசு, ஏன் அதை எதிர்க்கலாமே? அதாவது தோழர் சொன்னது போல எந்த வளர்ச்சியும் ஒரு அடிவிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நொடியும் மாற்றத்தை உலகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடி இந்த நான் இங்கே வந்து உட்கார்ந்த நேரத்தில் இருந்த உலகம் இப்போ இல்லை. இந்த ஒவ்வொரு நொடியும் மாறுது. மாற்றம் என்பது தவிர்க்க முடியாது. மாற்றம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, உலகம் இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு நிகழ்வுல மாற்றம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்க வந்து இல்ல, அந்த மாற்றத்துக்கு தான் நம்ம வந்து வளர்ச்சின்னு பேர் வச்சிருக்கோம். மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில், மக்களுடைய பாதுகாப்புக்கு அச்சமில்லாமல் வகையில் பாதுகாப்பான அணு உலை அமைக்கப்படுவதை எங்களால் தடுக்க முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளன்னு வேற சொல்றதை விட அதை அனுமதிக்காதுன்ற மத்திய அரசாங்கத்தினுடைய முடிவு, அவங்களுடைய அனுமதி, அவங்க மாநில சுற்றுச்சூழல் துறை அனுமதியை கொடுத்தா கூட மத்திய சுற்றுச்சூழல் துறை தான் அதை வந்து முழுமையாக இதுன்றாங்க. நீதிமன்றங்களே அதில் தலையிடாங்க. நீங்க இவர சார் சொன்னதுக்கு நான் சில இதெல்லாம் சொல்ல வேண்டியது. அதாவது மின்சார உற்பத்தி என்பது இந்த நாட்டினுடைய இயக்கத்துக்கே தேவை. சக்கரங்கள் சுழல வேண்டுமென்றால் சக்தி வேண்டும். நண்பர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது என்னன்னா, எல்லா வகை சாத்தியப்பாடுகளையும் பயன்படுத்தி மின்சக்தி உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட வந்து கராராக கேட்டிங்கன்னா அவங்க வந்து பெரிய அணைக்கட்டையே ஒத்துக்க மாட்டாங்க பூவுலகின் நண்பர்கள். அதன் மூலமாக அந்த நீர்வழி மின்சக்தியும் ஏற்றுக்க மாட்டாங்க. மிகப்பெரிய அனல் மின் நிலையத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க, அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பிறகு என்னதான் அப்படின்னு கேட்டால் இன்னும் சின்ன சின்ன திட்டங்கள் அப்படிம்பாங்க. அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சின்ன சின்ன திட்டங்கள் மூலமாக இவ்வளோ பெரிய நாட்டுக்கு மின்சக்தியை உருவாக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டு, இப்போ அவர் ஒரு சதவீத கணக்கெல்லாம் சொன்னார், எல்லாம் சரிதான். ஆனால் என்ன எதிர்காலத்தை நோக்கி பார்க்கணும். நீங்கள் நிலக்கரி எவ்வளோ காலத்துக்கு வரும், நீர் மின்சக்தி எவ்வளோ காலத்துக்கு வரும், கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு, எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அடுத்த பாயிண்ட், எதிர்காலத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த பிற நாடுகள் எல்லாம் இன்னும் மேலும் மேலும் பாதுகாப்பான அணுசக்தி என போகும் பொழுது நாம் அதை வேண்டாம் என சொல்வது சரிதானா? ஒன்று. நான் என்ன சொல்ல வரேன்னா, அணுசக்தி வேண்டும். ரெண்டு விஷயம் கவனிக்கணும். ஒன்று, முடிந்தளவு மிக பாதுகாப்பானதாக அது இருக்க வேண்டும். ரெண்டாவது, அணுசக்தியில் இந்தியா சொந்த காலில் நிற்க வேண்டும் ஒழிய பிற நாடுகளை நம்பி இருக்கக்கூடாது. அவன் நம்ம தலையில மிக அதிகமான விலைக்கு மிக மோசமான உபகரணங்களை கட்டக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இந்த அடிப்படையில் அதை பார்க்கணும். நண்பர் சொன்னது, அவர் நியூக்ளியர் பவர் வேணும்னு சொல்றார். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட். ஏன்னா இவர்கள் கடுமையாக எதிர்த்தவர்கள். பட் த பாயிண்ட் இஸ், இப்ப திரு மோடி அவர்களுடைய பேச்சை பத்தி இவர் ஒபாமா அந்த அக்ரிமெண்ட் ஏதோ இவங்க தலையில ஒண்ணுமே இல்லாத வெறும் மொக்கையான ஒரு எக்யூப்மெண்ட் எல்லாம் இங்க கொடுத்து ரியாக்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறாருன்னு இவர் பேசிட்டு இருக்கார். அந்த சட்டத்தை பத்தி சொல்லிட்டார். நான் ரெண்டு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். செக்ஷன் 17B அந்த நியூக்ளியர் பவர் அந்த லைபிலிட்டி சட்டம், அதில் என்ன சொல்லுகின்றது என்றால், அந்த இன்டர்நேஷனலாகவே $200 மில்லியன் இப்போ காம்பன்சேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டமும் அதுக்கு கன்ஃபார்மிட்டியாக இருக்கணுமா? நான் பாட்டுக்கு வானலாவே என்ன வேணாலும் வந்து லைபிலிட்டின்னு போட முடியுமா? ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக மிஸ்டர் மோடி அவர்கள் அதை வந்து தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஒன்று. ரெண்டாவதாக, இவர் வந்து ஒன்றும் கேஸே போட முடியாதுன்னு சொல்லுகின்றார். 46 செக்ஷனில் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுருக்கலாம். பட் வெதர் இட் இஸ்
அக்செப்டபிள் இந்த கோர்ட் ஆஃப் லா. அதுக்கு வந்து அட்டார்னி ஜெனரல் ரொம்ப தெளிவாக ஒப்பீனியன் கொடுத்திருக்காரு. இந்த 46 நீங்க போட்டிருந்தாலும் கூட அது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றாரு. ஆகவே இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க அவர்கள் தயவு செய்து மிஸ்டர் அருணன், இந்த அரசாங்கம் போடல சார். ப்ளீஸ், 2010 போடப்பட்டது. இந்த என்டிஏக்கு இருக்கும்போது அந்த சட்டத்தை போட திருத்தம் பண்ணி உங்க பத்திரிகை செய்தி இருங்க சார். நீங்க என்ன பேசுங்க, நான் சொல்றேன். இல்ல நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. பட் தி பாயிண்ட் இஸ், இது ஒரு விஷயம். ரெண்டாவதாக அப்புறம் பூல நண்பர் சொன்னது இவரும் ரெப்புடியேட் பண்ணார். அப்புறம் வந்து ஃபுகுஷிமா, எதுக்கு எடுத்தாலும் நீங்க ஃபுகுஷிமான்னு பேசினுக்கிற அர்த்தமே கிடையாது. ஃபுகுஷிமாவை பற்றி ஒரு ரிப்போர்ட் வருகின்றது. ஃபுகுஷிமா நியூக்ளியர் ஆக்சிடென்ட் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி ரிப்போர்ட். அது வந்து 7/5/12 அதில் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதில் என்னன்னா, ப்ரொஃபவுண்ட்லி மேன்மேடு டிசாஸ்டர், அந்த இந்த வந்து மிகப்பெரிய அளவிற்கு மனிதர்களுடைய சரியான வேலைப்பாடு இல்லாதனால வந்தது அப்படின்னு. இல்ல அங்க இருக்கிற இதே மனித தவறு அங்க எதுன்னு சொல்றாங்கன்னா, புகுஷிமால அங்க இருக்கிற விஞ்ஞானிகள் சொன்னது தீ விபத்தாகட்டோ அல்லது வெள்ளத்தையோ அல்லது சுனாமியை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த அணு உலைகள் பாதுகாப்பானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது இருக்கலாம். பட் முக்கியமா எனக்கு நான் சொல்றேன், அது அந்த நாட் ஓன்லி டியூ டு சுனாமி, நீங்க சொன்னது போல நாட் ஓன்லி டியூ டு சுனாமி பட் வித் சீரியஸ் டெஃபிஷியன்சி வித் டாப்கோ, அவங்க தான் அந்த கம்பெனி. அடுத்தது ரெகுலேஷன்ஸ் பை தி கவர்மெண்ட். அதை விட முக்கியமானது ப்ரொஃபவுண்ட்லி மேன்மேடு டிசாஸ்டர் that should have been prevented. இது வந்து முக்கியமாக மிகப்பெரிய அளவிற்கு இது ஒன்றே இல்லை. அடுத்தது நான் இன்னொன்று சொல்றேன். அதாவது செர்னோபிலை பற்றி நண்பர் பேசினார். அதுவும் மேன்மேட், மிகப்பெரிய அளவிற்கு மேன்மேட். அதில் வந்து அதுக்கு ரிப்போர்ட்லாம் இருக்கிறது. அப்புறம் இன்னொன்று சொல்லாத நானும் சொல்கிறேன். அமெரிக்காவில் 3 மைல் ஐலண்டுங்கிற இடத்துல நடந்தது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியா ஸ்டேட்டில், அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேல்ஸை எப்படி ஆப்ரேட் பண்ணதுன்னு தெரியாதனால அங்கே பிரச்சனை வந்து அங்கே யாரும் செத்து போகலை. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியல் வேல் அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாதனால வந்த கோளாறு. தொடர்ந்து விவாதிப்போம். ஒரு சிறிய வேளைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. கூடங்குளம் அணு உலை மீத்தேன் நியூட்ரினோ ஆக்கமா ஆபத்தா என்பதை பற்றி விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு வெற்றி செல்வன், என்ன மனித தவறு அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் சொல்றாரு. சொல்றேன், இங்கேயும் மனித தவறு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதா. அதனால ஒண்ணுமே வேண்டாம் சார். இல்ல நான் முடிக்கிட்டு நான் வரேன். மனித தவறு சொல்லிட்டு எல்லாரும் அவன் கிருஷ்ணராம கோவிந்தா திண்ணையில உட்கார்ந்து இருப்போம் சார். இது என்ன ஒரு வார்த்தை கூட நான் பேச ஆரம்பிக்கல. இல்ல நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க. அது மனித தவறு. எல்லாரும் திண்ணையில உட்கார்ந்து கிருஷ்ணராம கோவிந்தா டைவர்ட் பண்ணீங்க. தாளம் போட்டு உட்கார்ந்து பேசி முடிக்கிட்டு நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க வெற்றி செல்வன். அதான் ஏன்னா எனக்கு அப்போசிங்க வந்துட்டு 2 பேர் இருக்கீங்க. அதாவது வந்து இங்கேயும் மனித தவறுகள் ஏற்படக்கூடாது. ஒரு விஷயம் ஒரு திட்டம் வரைக்கும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர் தான் நீங்கள் அனலைஸ் பண்ணும். 1% எவ்வளோ 10%. இப்போ ட்ரெயினில் போகிறதுக்கான உங்களுக்கு ரிஸ்க் ஒன்று இருக்குது, காரில் போகிறதுக்கான ரிஸ்க், மோட்டர் பைக் போகிறதுக்கான ரிஸ்க் ஒன்று இருக்குது, நடந்து போகும்போதுக்கான நமக்கு ரிஸ்க், யார் வேணால் எப்போ வேணால் மோதலாம், எல்லாமே ஆபத்து இருக்கின்றது. அப்போ இந்த ஆபத்தினுடைய சதவீதம் ஒவ்வொரு இதில் மாறுகின்றது. அணு உலை பொறுத்தவரை அங்கு ஒரு விபத்து நேர்ந்தால் அதனுடைய ஆபத்து என்பது உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு. ஒரு ஹிரோஷிமா நாகசாமி குண்டு வெடித்தால் என்ன, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய உரேனியத்தினுடைய அளவு அவ்வளவு. ஒரு அணு உலையில் 5 வருடத்திற்கு தேவையான உரேனியம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. பக்கத்திலே அணு கழிவுகளும் வைத்திருக்கிறோம். ஃபுகுஷிமாவில் அதான் பிரச்சனை, ரியாக்டர் நின்றுடுச்சு. ஆனால் பக்கத்தில் இருந்த ரீப்ராசஸிங் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அணு கழிவுகள் இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. நமக்கு அது இன்னும் வெளியேறி இருந்தால் இன்னும் பெரிய ஆபத்து சந்தித்திருக்கலாம். இந்த மாதிரி ஆபத்துகள் இருக்குது. கூடங்குளம் பொறுத்த வரைக்கும் அணுக்கழிவுகளை அவர்கள் 5 வருடங்கள் அந்த ரியாக்டர் பக்கத்தில் தான் சேமித்து வைக்க போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் அதான் சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, பக்கத்தில் வைக்காதீங்க, இப்போ கொஞ்சம் தூரமாக வைங்கன்னு. அதுக்கு எங்களுக்கு 5 வருஷம் டைம் கொடுங்கிறாங்க. இறுதியாக இந்த அணுக்கழிவுகளை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்டாங்க. ஒரு திட்டம் ஏதாவது வச்சிருக்கீங்களாப்பான்னு. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு கிடையாது, அதுக்கு ஒரு 5 வருஷம் டைம் கொடுங்க. இது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. நான் ஒரு கற்பனையாக சொல்லலை. நீங்கள் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பார்க்கலாம். அதற்கும் 5 வருடம் கொடுத்து இங்க அணுக்கழிவு மேலாண்மைக்கான திட்டத்தை 5 வருட காலத்துக்குள்ளாக ஏற்ற வேண்டும் சொல்ல. இந்தியாவில் அணுக்கழிவு மேலாண்மை திட்டம் இல்லை, ரேடியோ ஆக்டிவ் பாலிசியே கிடையாது என்று சிஏஜி ஒரு ரிப்போர்ட் சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயங்க. கூடங்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல டோஸ் மீட்டர்னு ஒரு கருவி இருக்கான்னு கேட்டுங்க பாருங்க. பக்கத்தில் எங்காச்சும் ரேடியேஷன் இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு மானிட்டரிங் செல் எங்க இருக்கா? கூடங்குளம் பிளான்ட்டுக்குள்ள ஒன்று தான் இருக்கு. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதிகளெல்லாம் ரேடியேஷனில் இருக்கக்கூடிய கருவிகள் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்காச்சும் ஒரு இடத்துல வச்சிங்களா? அப்போ மக்கள் மீது இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணம் அதுதானே.
குறைஞ்சபட்சம் இப்போ அருணன் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, அதாவது எல்லா பெரிய திட்டங்களையுமே இப்படி வந்து பொதுவா நீங்க எதிர்த்தே வந்தீங்கன்னா எந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தணும் அறிவுரை சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்களேன். இல்ல அதுதான் சின்ன சின்ன திட்டங்கள் அப்படி சொல்றது, அது ரொம்ப ஒரு அதாவது பாக்குறாங்க. ஐயாக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நாங்களும் சஸ்டைனபிள் டெவலப் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நாங்க கண்டுபிடிச்சது கிடையாது. இது வந்துட்டு உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆய்வகங்கள் எக்கனாமிஸ்ட் இவங்க சொல்லக்கூடிய ஒரு ப்ரொபகண்டா தான். நமக்கு வந்து 19ஆம் நூற்றாண்டில் நடந்த மிகப்பெரிய மோசமான ஒரு சீரழிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொழில் புரட்சியின் காரணமாக இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாசு, அதனால தான் குளோபல் வார்மிங் வந்து உண்டாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு இதுவரை 15 ஆய்வுகள் வந்து விட்டன உலக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து. இப்போ அடுத்த மாநாடு அடுத்த மாசம் நடக்க போகுது, இந்தியா அதில் போய் கலந்துக்க போகுது. கார்பன் மோனாக்சைடு நாம் எவ்வளவு குறைக்க போறோம், CO2 எவ்வளவு குறைக்க போறோம், இந்தியா போய் சொல்லணுங்கிற கட்டாய நிலைமை இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நூற்றாண்டுக்குள்ள புவி வெப்பமாதலை நாம் தடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த பூமி நாம் ஆள்வதற்கு இல்லாத ஒரு இடமாக மாறிவிடும். இந்த ஆபத்தை மனசில் வைத்து தான் நம்ம சொன்னோம். அப்ப அவங்க எதுக்கு என்ன மாற்றம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சூழலை கெடுக்காத சின்ன சின்ன திட்டங்களை கொண்டு டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்கிற ஒரு தாலுக்காக்கு தேவையான மின் உற்பத்தி செய்து கொண்டு வரங்க. அதுக்கு என்ன திட்டம் கொண்டு ஐயா வந்து சொன்னாங்க, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி காலியா போச்சுன்னு. ஏன் நீர் ஏன் குறைஞ்சி போச்சு? நீர் இல்லாமல் நம்மளால வாழ முடியுமா? மண் இல்லாமல் நம்மளால வாழ முடியுமா? கரண்ட் இல்லாமல் நம்மளால வாழ முடியும் சார். அப்படிதான் 1000 வருஷம் மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தான். 200 வருஷமா தான் கரண்ட் இல்லாம இருக்காரு. இது நகைச்சுவைக்கானது இல்ல, நகைச்சுவைக்கானது. நான் கற்காலத்துக்கு போக சொல்ல சார். இல்ல இல்ல நான் சொல்லி நான் கற்காலத்துக்கு உங்களை எல்லாம் போக சொல்லல. கரண்ட் மின்சாரம் நமக்கு தேவை, அதோட வாழ்வுரிமை அப்படிங்கிறது தேவை. உங்களுடைய வாழ்வுரிமையும் இயற்கையும் அழித்து தான் உங்களுக்கு மின்சாரம் தேவை என்றால், அப்படிப்பட்ட மின்சாரத்தோட தான் நீங்க பூமியில் வாழ போறீங்களா? மின்சாரம் இருக்கும், ஆனா மனிதர் வாழக்கூடிய இடமாக இந்த பூமி இருக்காது. அதை நோக்கி தான் போகிறோம். அது தடுக்க ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஒரே நான் நீங்க அடுத்து பேசுங்க. திரு மோடி அவர்கள் இப்ப வந்து சோலாரை பத்தி மிக சீரியஸா பேசி கொண்டிருக்கின்றார். 1,00,000 மெகாவாட் பவர் 2020 வரப்போகின்றது. அதற்கான ஆக்ஷன்லாம் எடுத்தாச்சு. ஆக்ஷன் பிளான் ஹாஸ் பீன் டேக்கன். ஆகவே நாம் வந்து வெறும் நியூக்ளியர் பவர் ஒண்டி தான் நாம் வச்சுட்டு இருக்க போறோம். அது ஒரு விதமான பவர் ஜெனரேஷன். அடுத்தது சோலார் பவர், அது ஒரு தனி. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விண்ட் பவரில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே தான் இன்னைக்கு குஜராத்லையும் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே எல்லாத்தையும் நம்ம ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக வச்சுட்டு எல்லா விதமான பயனாளிக்கும் மின்சார திட்டங்களை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே என்னவோ நியூக்ளியர் ஒன்று தான் நாம் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தவறான கருத்து. நண்பர் வெற்றி செல்வன் சொல்கிற ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கூடங்குளம் குறித்து சில பாதுகாப்பு போதாமை இருக்கிறது என்பது உண்மை. அவங்க எழுப்பிய பல பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு முந்தைய அரசும் சரி இன்றைய அரசும் சரி ஒழுங்காக பதில் சொல்லவில்லை. அவற்றுக்கான பதில்களை நிச்சயமான அந்த கேள்விகளை மார்க்சிய கம்யூனிஸ்ட் அதுக்காக சொல்ல வரேன். கண்டிப்பாக நாங்கள் எழுப்புறோம். உதாரணமாக அந்த அணு கழிவு பற்றி அவர் நியாயமான கேள்வி எழுப்ப நாங்களே எழுப்பியிருக்கோம். நீங்க ஏன் அதை மக்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னமோ பூடகமா மறைச்சு பேசுறாங்க. அது எங்க கொண்டு வைப்பீங்க என்னன்னு? முதல்ல கோலார் தங்க சங்கத்தில் வைப்போம் நாங்க, பிறகு அவங்க எதிர்த்த உடனே இல்லைங்கிறாங்க. இல்ல, ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசு என்ன திட்டங்களை செய்யணும், எப்படி செய்யணும், மக்கள் நலன் சார்ந்து கண்டிப்பா செய்வாங்கல்ல, எப்படி எதிர்க்கிறீங்க? ஏன் மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்ப அவங்க வரக்கூடிய சந்தேகம் வருதா இல்லையா? இல்ல, அப்போ அந்த மாதிரியான போராட்டம் 3 வருஷம் போராடிட்டு இருந்தாங்களே, அந்த போராட்டங்களுக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் இயக்கமாகட்டும் எந்த நிலைப்பாடு என்ன? இல்ல பாருங்க, நாங்க அவங்க அதான் சொல்லி அவங்க இந்த திட்டமே கூடாதுங்கிறவங்க அதான் சிக்கல். நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த அமெரிக்காட்ட முடி வரது தான் தப்புன்றாரு. திட்டம் தேவை, ஆனால் அதில் வந்து இல்ல அமெரிக்காவில இருந்து மிக அதிகமாக விலை கொடுத்து வாங்குறதுக்கு வேலை பண்றீங்களே, அதுதான் தப்புங்கிறேன். ஆகவே நாம என்ன சொல்றோம், நீங்க பேசும்போது நான் பேசல அப்படின்னா உங்களை விட மாட்டேன். ஆமா நீங்க பேசுங்க. அப்ப இருக்குங்க கொஞ்சம் பெருந்தன்மை வேணும் அடுத்தவங்க பேச்ச கேட்க. ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய உபகரணங்கள் மோசமானவையாக இருந்தால் அதற்கான பாதுகாப்புக்கு வேணும். அதே போல அந்த தப்பி தவிர ஒரு விபத்து நடக்குமேனா இழப்பீடு. நண்பர் என்ன சொன்னார், எல்லாம் பிரமாதம் அப்படின்னு மீண்டும் அதான் சொல்றாரு. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இருக்க பேச விடுங்க. என்ன தெரியுமா இப்ப மாற்றம் பண்ணியிருக்காங்க? விபத்து ஏற்பட்டால் இழப்பீடு தர வேண்டியது அந்த அணு உலையை இயக்குகிறவர்கள் தான். அப்படின்னா இந்திய அரசு தான். அந்த அணு உலைக்கான உபகரணங்கள் கொடுத்தாங்களே அந்த சப்ளையர், அவங்களுக்கும் அந்த விபத்து இழப்பீட்டுக்கும் சம்பந்தமே இல்லை என ஆக்கி இருப்பது மோடி அரசு, முந்தைய அரசு அல்ல.
இந்த உண்மையை வந்து மறைச்சு பேசினா என்ன அர்த்தம்? மறைச்சே பேச. ஆமா. அதுக்கு தகுந்தாப்புல the cost of the equipment will be coming down. அது compensation will be there. வெறும் $200 சார் உங்களுக்கு கண்டுபிடிக்கான உபகரணங்களுடைய விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சார் நீங்க வாட்டி ஏதாவது பேசாதீங்க. நோ அது $200 மில்லியன் தான் சார் நீங்க வந்து காம்பன்சேஷன் வாங்க முடியும். நீங்க ஏதோ ஒரு அமௌண்ட் அதுக்கு தகுந்தாப்புல there will be a reduction. சும்மா அதெல்லாம் இல்ல நீங்க வாங்குறதுக்கு அவங்க கொடுக்கறது தயாரா இல்ல. ஆனா கொடுக்கறது தயாரா ஏற்கனவே கொஞ்சம் ஓரளவு சரியாக போடப்பட்ட சட்டத்தை தீர்த்து கட்டி விட்டீர்கள். சரியான பாதையில தான் சென்று கொண்டிருக்கிறது. மிக ஆபத்தான பாதையில, துரோகமான பாதையில போயிட்டு நீங்க அதே மாதிரி கழுத தேஞ்சு கட்டணம் பாயிட்டீங்க. அதனால தான் இப்படி துரோகம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் கழுதைன்னு சொன்னீங்கன்னா நாகரிகமான வார்த்தைகளோட திரு ஆவடிக்குமார் டாக்கிங் அபௌட் தி பார்ட்டி. நீங்க இதே மாதிரி எதிர்த்து பேசியிருந்தா அவங்களே தான் சார் உங்களுடைய கருத்து. ஒரு நிமிஷம் நான் கேட்கிறேன், உங்களுடைய கருத்து நீங்க பேசுறீங்களே, நான் இதை பத்தி பேசுறேன் கொஞ்சம் நேரடியாக நான் கேட்டிருக்கேன். இந்த நீங்க என்ன பேசுறீங்க? அவர் என்ன சொன்ன, எஸ் நாங்க எதிர்த்து தவறு அப்படின்னு எனக்கு நான் பேசி இருக்கின்ற தனிப்பட்ட முறையில். ஆமா இருங்க, தேர்தல் தோல்வியை வச்சுதான் அவர் பேசுறா இருந்தா 1984 தலைப்பிலிருந்து டிவியேட் ஆக வேண்டாம். திரு ஆவடிக்குமார் அதாவது முதல்ல நாகரிகமா பேச கத்துக்கங்க. நான் சொல்றேன் மிஸ்டர் அருண், ஒழுங்கா பேச தெரியல. ஒழுங்கா பேச தெரியல. பாத்து வராதீங்க. I think I am talking very very sensibly. Please don't sensible. Sir, I am talking about your party that has come. கடுமையா கண்டனத்துக்குரிய. நான் அத உங்க பார்ட்டியை சொல்றேன். உங்க பார்ட்டி பாஜக 1984 கழுதையா. அதெல்லாம் that has gone up. But நீங்க அங்க இருந்து கீழ இறங்கி தான் வந்திருக்கீங்க. நாங்க எதிர்காலத்துல போவோம். இல்ல சார் ஒரு நிமிஷம் தலைப்பிலிருந்து டிவியேட் ஆக வேண்டாம். திரு ஆவடிக்குமார் பாதுகாப்பானதுன்னா அதை நாங்கள் நம்ப தயாரில்லை. ஒரு சொல்லக்கூடிய குறைபாடுகள் தீர்க்கப்பட வேண்டும், மக்களுடைய அச்சம் போக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் பேசுகின்ற போது இது மாதிரி திட்டமே இருக்கக்கூடாதுன்றாரு. அதனால தான் அவருடைய கோரிக்கை எடுபடாமல் போகுது. இப்போது அதில் வந்து குறைபாடுகளை நீக்கி பாதுகாப்போடு அந்த இயங்கணுன்ற அக்கறையோடு அதை கோரிக்கைகளை முன்வைச்சார்னா நிச்சயமாக மக்களுடைய ஆதரவு, அரசியல் கட்சிகளுடைய ஆதரவு கிடைச்சிருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு அவங்க ஒரே கூடங்கூட அங்கே அமையக்கூடாது. இதையே மையமாக வைத்து அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை வைக்கின்ற போது மக்களுடைய ஆதரவை பெற முடியாத ஒரு நிலை இருக்கு. திரு வெற்றி செல்வன், அதாவது இன்னைக்கு நியூட்ரினோ வந்து இதை முடிச்சிருவோம். ஏன்னா அடுமுறை நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். நியூட்ரினோ வந்து ஆய்வகம் இன்னைக்கு வந்து தேனி மாவட்டத்தில் அமைக்கிறதான அதுக்குண்டான பிரிமினரி ஒர்க்கு போயிட்டு இருக்கு. இந்த ஆய்வகத்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, விவசாயம் வந்து அழிந்து போங்கிற மாதிரி ஒரு குற்றம் சொல்லப்படுகிறது. இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் உங்களுடைய பார்வையில்? நியூட்ரினோக்கு முன்னாடி ஒரு 2 கருத்து மட்டும் ஐயா சொன்ன சொல்லுறேன். இல்ல மறுபடியும் திரும்ப போனீங்கன்னா திரும்ப போகல கூட உங்களுக்கு நிறைய நீங்க விளக்க சொல்லிட்டீங்க. நியூட்ரினோ பத்தி பேசுவோம். திருப்பியான கேள்வி. அதாவது நான் சொன்ன ஒரு விஷயம், அதாவது கரண்ட் இல்லாமல் நீங்கள் வாழ முடியுமா அப்படிங்கிறது வந்து கற்காலத்துக்கு நம்ம சொல்லல வந்துட்டு ஒரு அபத்தமான விஷயங்களா இருக்கு. ஆனால் அதனுடைய அந்த கேள்வியினுடைய ஒரு நியாயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் வந்துட்டு ரொம்ப இதாக கேட்குறேன். அதாவது இந்த பூமியானது உங்களால் வாழ முடியாத அளவுக்கு ஒரு மோசமான இடமா நீங்கள் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மின்சாரம் வச்சு என்ன பண்ண போகிறோன்னு. ஒபாமா வரும்போது வந்துட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய காற்றை சுவாசத்தினால அவரோட ஆயுள் காலம் ஒரு நாள் குறைஞ்சி போச்சுன்னு ஒரு கருத்து சொன்னாங்க. படிச்சிங்களா? காரணம் என்னன்னா அவ்வளோ பொல்யூட்டட் ஏராம். அந்த பொல்யூட்டட் ஏரை வந்து அவர் ஒரு நாள் சுவாசிட்டா என்ன ஆயிடுவாருன்னு வருத்தப்பட்டாங்க. அப்போ அங்கே வாழக்கூடிய மக்கள் அவர்கள் டெய்லியும் சுவாசித்து கொண்டு இருக்கிறார்களே. அப்போ நமக்கு இந்த காத்துங்கிறது நீங்க சொல்வது புரிந்தது. அதான் இல்ல 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 வணக்கம் நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒரே ஒரு இல்ல சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனிதனுடைய ஆயுள் கூடி உண்மை உண்மை உண்மை. அதாவது மனிதன் வந்துட்டு முன்னாடி 100 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தா இப்ப நம்ம 80 வயசு வரைக்கும் வாழ்றோம். ஆனா ஆஸ்பத்திரி நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது வந்துட்டு நியூட்ரினோ பொறுத்த வரைக்கும் 2 வகையில வந்துட்டு நாங்க வந்து அதை எதிர்க்கிறோம். முதலாவதாக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரினோ அமைக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதற்கு எதிராக தான் நாங்க வந்து வழக்கு தொடுத்திருக்கோம். என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டனல் ஒன்று தோண்ட போறாங்க 2 கிலோமீட்டருக்கு. இந்த 2 கிலோமீட்டருக்கான டனல் அவங்க தோண்ட போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் டன் பாறைகளை வெடி வைத்து தகர்த்தெடுக்க போகிறார்கள். சட்டப்படி என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்விரான்மென்ட் கிளியரன்ஸ் அவங்க வந்து வாங்கிட்டாங்க. ஒரு என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நடத்தணும். அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்தால் சுற்றுச்சூழலுக்கு என்ன விதமான பாதிப்புகள் உண்டாக்கும் என்கின்ற ஒரு ஆய்வறிக்கை அவருக்கு மேற்கொள்ளணும். அந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா இப்படி பிளாஸ்ட் பண்ணி இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பாறைகள் எடுக்க போறாங்க, அதனால என்ன பாதிப்புகள் உண்டாக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆய்வுக்கு உட்பட்டது அல்ல.
அதனால் நாங்கள் அது செய்யலை, ஆனால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு வரி மட்டும் எழுதிட்டு விட்டுட்டாங்க. இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ முக்கியமானது. தென்னக நதிகள் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையை நம்பி தான் இருக்குது. அதே மாதிரி இவெல்லாம் நேச்சுரல் அக்வாஃபைனர்ஸ், அதாவது மலைகளை சேமித்து நமக்கு நீர் ஆதாரங்களை மாற்றக்கூடிய பகுதி. இந்த தேனி மாவட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முதல்வருடைய தொகுதி. அது வந்து அந்த பக்கம் வந்துட்டு இடுக்கி ஊர் இருக்குது. 12 மாவட்டத்துக்கான ஒரு ரிசர்வாயராக வந்து செயல்படுது. அந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ பாறைகளை வெடி வைத்து இழக்கின்ற போது அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்கின்ற ஆய்வை கூட மேற்கொள்ளாமல் நீங்கள் இந்த திட்டத்துக்கு அனுமதி தந்திருக்கிறீர்கள். அப்போது எவ்வளவு மோசமான ஒன்று. இது ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் ஆக்சுவலாக அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், 2 ஸ்டேஜ் பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நேச்சுரலி அக்கரிங் நியூட்ரினோஸை வந்துட்டு நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோங்கிறாங்க. ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா லேப் மேடு நியூட்ரினோஸை வந்துட்டு நாங்கள் வந்து டிடெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு 3 இதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் இருக்கக்கூடிய ஃபெர்மி லேப், சிஇஆர்என் ஐரோப்பாவில் இருக்குது, அப்புறம் ஜப்பானில் இருக்கக்கூடிய இந்த இங்கே இருந்துட்டு நியூட்ரினோஸை பீம் பண்ணி அதை இங்கே டிடெக்ட் பண்ணி நாங்கள் படிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் நேச்சுரலி அக்கரிங் நியூட்ரினோஸையும் இந்த பீம் நியூட்ரினோஸும் வேறுபாடானது. இந்த நியூட்ரினோக்கு அந்த தன்மை அல்ல. இந்த நியூட்ரினோ என்ன பாதிப்புகளை உண்டாக்கும், அது இன்னொரு பார்ட்டிகளோட ரியாக்ட் ஆகும்போது எவ்வாறு பாதிப்புகளை உண்டாக்கும் என்பதற்கு, அதனால் பல்வேறு விதமான ஆபத்துகள் உண்டாகும் என்பதற்கான ஸ்டடீஸும் இருக்குது. அப்படிப்பட்ட ஆய்வறிக்கைகளும் முன்னாடி வைக்கப்பட்டுள்ளன. அதற்கான சரியான விளக்கங்கள் இன்று வரை தரப்படவில்லை. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் திண்ணைக்கு அழைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. திரு ராமசுப்ரமணியன், இந்த நியூட்ரினோவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி குட் ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக என்ன சொல்கின்றார்கள் என்றால், இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகினது, அது இந்த துகள்கள் அப்படின்னு சொல்லுவோம் அணுவை விட ரொம்ப குறைவாக இருக்கின்றது. இவைகளெல்லாம் இணைந்து எப்படி பல்வேறு வகையிலே இந்த உலகமானது உருவானது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி படிக்கிற ஒரு சயின்ஸு. ஆகவே அந்த சயின்ஸை பற்றி படிக்கும்போது நண்பர் சொன்னார், என்னவோ பெரிய பெரிய அளவிற்கு அந்த 8 லட்சம் டன் கல்லெல்லாம் வெடிச்சு சிதறும் அப்படின்னு சொன்னார். அது 1000 டன் இன்னும் வெடிப்பொருள்லாம் வைக்க போகிறோம். அதெல்லாம் இருக்கிறதே எனக்கு தெரியலை. பிகாஸ் இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கிறது என்னென்னா 450 டன்னு தான் வெடிப்பொருளாக இருக்க போகின்றது. 2,30,000 டன்னு பாறைகள் தான் வெட்ட போகின்றார்கள் அப்படின்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சுனாமி போன்ற ஒரு பேரு அழிவெல்லாம் ஏற்படுகின்றது அப்படின்னு சொன்னால் அதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடியே, ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி 2004 அந்த பிரச்சனையை பார்த்தோம். இது எப்படி வருகின்றது வரப்போகின்றது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இதனால சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிறது அங்கே வந்து மலைகள் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இது கிடையாது. நம்ம நிலமே ஒன்றும் வயல்கள் போன்றவைகள் இல்லை. அரசாங்கம் தமிழக அரசு கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சரியான இடத்த தான் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே தண்ணீர் அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஆகவே எல்லா இடத்துலையும் இந்த ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி வேணுமா வேண்டாமா? இல்ல, ஸ்டடி வேணும். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு அடிப்படையான ஒரு சந்தேகம் மக்களுக்கு வரும்போது அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டு இந்த மாதிரியான திட்டங்களை வந்து ஆய்வு செய்யலாமே. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்பொழுது இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இட் ஹஸ் கான் டு தி ட்ரைபுனல் போயிருக்கு, கிரீன் ட்ரைபுனலுக்கு போயிருக்கு. அதாவது இத்தாலி, கனடா, சீனா, ஜப்பான், இந்தியா இந்த மாதிரி நாடுகள் தான் வந்து செய்யறாங்க. பட் அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் மக்களுக்கு ஒரு அடிப்படை ஒரு சந்தேகம் வருது? அந்த சந்தேகம் தீர்த்து என்ன ஆய்வு பண்ணலாமே. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து இது நல்லதுன்னு நாம நினைக்கிறோம். அதே சமயத்தில் நான் தான் வந்து ஐ வில் சிட் ஆன் ஜட்ஜ்மெண்ட், ஐ வில் சே திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங் நான் சொல்லலை. இப்போ இந்த கிரீன் ட்ரைபுனலுக்கு போயிருக்கிறது, இந்த மேட்டர் ஹேஸ் இஸ் சப்ஜுடைஸ். இவங்க ஒரு சில உலக நாடுகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்றான்னு சொல்றீங்க. பட் இத்தாலியில நீ க்ளோஸ் பண்ணிருக்காங்க. யாரு? இத்தாலியில இல்ல, நான் என்ன சொல்றேன், மற்ற நாடுகள்லாமும் இதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறதை நாம் பார்த்துட்டு இருக்கோம். மரியாதைக்குரிய ராமசுப்ரமணியன் பேசும்போது சொன்னார், அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் இடத்தை தேர்வு செய்து தந்திருக்கிறதுன்ற பொருளில் சொன்னார். நிச்சயமாக கிடையாது. இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான வனத்துறை பகுதி. அதில் வந்து அவங்க தான் தேர்ந்தெடுத்தாங்களே ஒழிய அது தமிழ்நாடு அரசாங்கம் ஏதோ தேர்ந்தெடுத்து இங்கே வந்து இந்த திட்டத்தை தொடங்கன்னு வரவேற்று கூப்பிட்டு வந்து அங்கே விட்டா மாதிரி பேசுறதுன்றது இல்லை. உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா அந்த இடத்துல? எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்கா இல்லையான்றது உண்மை எதுவோ அதை சொல்லுங்கள். அதனால்
அந்த பகுதி முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வனத்துறையினுடைய பகுதி. இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதியில் நாங்கள் ஒன்றும் இல்லை, நீலகிரியிலிருந்து குந்தாவில் இருக்கிற உற்பத்தியாகிற மின்சாரத்தை அந்த வனப்பகுதி வழியாக குந்தாவுக்கு கொண்டு வர, குந்தா மின்திட்டத்தில் கொண்டு வர, நீலகிரி கொண்டு வரதுக்கு எலக்ட்ரிக்கல் அந்த வழித்தடம் அமைக்கிறதுக்கு அதுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி தரல. அதுக்கு காத்திருந்து அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்கி அதை சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும். ஆக அவ்வளவு அந்த மின்தட பாதை அமைக்க சொல்ல அந்த ஒயர்கள் வந்தாவே இயற்கை சூழல் மாறி போயிடும்னு நினைச்சவங்க இதை கொண்டு வராங்கன்னு சொல்ல அதுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவங்க செஞ்சுட்டு கொண்டு வருவாங்கன்றதான் ஒரு எதிர்பார்ப்பு. இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல இந்த நாட்டினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அல்லது நவீன தொழில்நுட்பத்திற்கு அது பயன்படும், ஆராய்ச்சிக்கு பயன்படும் என்பதால் பயன்படும் என்றாலும் அங்கே இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படாமல், இயற்கை சூழல் மாறாமல், ஆபத்தில்லாத ஒரு நிலையை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய. திரு அருணா, அதாவது அந்த நீங்க ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துருக்கீங்க. ஆமாம், நீட்ரினோ என்பது ஒரு அடிப்படை துகள். அது பற்றிய ஆய்வு ஐயாக்கெல்லாம் சொன்னது போல் பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு என்ன அது ஏன் தேவை என்றால், இந்தியாவிலும் இந்த சூரியனுடைய அந்த மையப்பகுதி, அதனுடைய அடிப்படை பகுதி இருக்குது பாருங்கள், அதை பற்றிய சில உண்மைகளை நம்மளால் அறிய முடியும். அது மட்டும் இல்லை, சூரிய மண்டலத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய வளிமண்டலம் குறித்தும் கூட நமக்கு சில புதிய உண்மைகள் தெரிய வரக்கூடும் இந்த நீட்ரினோ ஆய்வினால். இன்னும் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த இயக்கம் பற்றியே கூட, அதனுடைய இயங்கு நிலை பற்றியே கூட இன்னும் மேலும் நமக்கு சில உண்மைகள் புரிபடக்கூடும் இந்த நீட்ரினோ ஆய்வின் காரணமாக. ஒன்று. ரெண்டாவது, நான் படித்தவர் இன்னொரு செய்தி என்னன்னா, தகவல் தொழில்நுட்பத்தில் கூட நீட்ரினோ மிகப்பெரிய பங்கினை எதிர்காலத்தில் வகிக்க முடியுங்கிறாங்க. 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா முதலாக நியூட்ரினோ மூலமாக ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்குது. அந்த மெசேஜுங்கிறது எந்த வகையான தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்து கொண்டு போகுமா, அந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே இது அடிப்படையில் ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி இந்தியாவுக்கு மிக அவசியம், நம்பர் 1. ஆனால் ஒரு ஆய்வு என வரும்பொழுது அது பெரிய அளவுக்கு சுற்றுச்சூழலையோ அல்லது அந்த பகுதி, அந்த பரிசோதனை கூடம் அமையவிருக்கிற பகுதியுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ பெரிய அளவுக்கு பாதிப்பு நிகழ்த்திவிடக்கூடாது என்பது ஒரு நியாயமான கவலை தான். இப்போ நாங்கள் பொதுவாக தெரிந்தவரையும் விஞ்ஞானிகளுடன் கலந்து பேசிய வகையிலும், அதே போல் விஞ்ஞானிகள் அரசுக்கு கொடுத்த அந்த ஆய்வறிக்கைகளை எல்லாம் படித்த வகையிலும் இவ்வளவையும் பார்த்து தான் எங்களுடைய கட்சி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அது என்னன்னா, இதனால் நிச்சயமாக ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்போ அல்லது அந்த பகுதியுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தில் பாதிப்போ ஏற்படுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்கிற ஒரு உங்களுடைய கட்சி இன்னைக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் தமிழக இடதுசாரிகளை ஆதரிப்பது இல்லை. அது ஒரு தவறான தகவல். கேரளா கட்சி அப்படி ஒன்றும் எதுக்கலை. தோழர் வி அச்சுதானந்தன் அவங்க தான் அதை எதிர்த்திருக்காங்க. அது அவருடைய நிலைப்பாடு கட்சியின் நிலைப்பாடு அல்ல. நிச்சயமாக அவருக்கு கட்சி அதை பற்றி எடுத்து சொல்லும். ஏன் இந்த முடிவுக்கு நாங்கள் வந்தோம் என்ற ஒரு மூத்த தலைவர், அவர் சில கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அது தவறு என்பதை நாங்கள் எடுத்து சொல்ல போகிறோம். நிறைவேற்பதில் இருக்கிறோம். திரு ராம் சுப்ரமணியம், இந்த 3 திட்டங்களினால் ஆக்கமா ஆபத்தா, சுருக்கமாக சொல்லுங்கள். முதல்ல நான் சொன்னது போல் இந்த மீத்தேன் என்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த, ஆகவே அது அந்த பகுதியில் மிகப்பெரிய பிரச்சனையாக ஏற்படுத்துமோ என்ற ஐயப்பாடு, ஆக்கமாக இருக்காது என்ற கவலை இருக்கிறது. மற்ற 2மே நியூக்ளியர் பவராக இருக்கட்டும் அல்லது இந்த நியூட்ரினோவாக இருக்கட்டும், இவைகள் ஆக்கமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மீத்தேன் என்பது தஞ்சை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, தமிழகத்துக்கு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். அது உடனடியாக முற்றிலுமாக கைவிட வேண்டும். அந்த திட்டத்தை கைவிடுகிறோம் என்று 4 தேதி வரை மோடி அரசு அறிவிக்கவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக வேணா சொல்லிட்டு இருக்கலாம், அவ்வளோ அதான் மோடி அரசு இன்னும் அறிவிக்கவில்லை. அது கவலையாக இருக்குது, அவங்க அறிவிக்கணும். கூடங்குளத்தை பொறுத்தவரையில் இந்த வந்தது போதும், மேற்கொண்டு அங்கே விரிவாக்கம் செய்ய வேண்டியதில்லை. வந்தது பற்றியும் அந்த மக்களுக்கும் சுற்றுச்சூழல்வாதிகளுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்களை மத்திய அரசு போக்க வேண்டும். நீட்ரினோ என்பது ஒரு ஆராய்ச்சி கூடம்தான், அது வருவது நல்லது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழக பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இந்த அவருடைய நிலைப்பாட்டை மத்திய அரசுக்கு தெரிவித்திருக்கிறது. திரு ஆவடிக்குமார், அதாவது கூடங்குளத்தை பொறுத்தளவில்
அதனுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் அதை செயல்படுத்த வேண்டும். மீத்தேன் காவிரி டெல்டா பாசன பகுதியில் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டும் ஆய்வு பணியை மேற்கொள்வதற்கு மட்டுமல்ல, அதனுடைய தொடர்ச்சியாக மீத்தேன் எடுப்பதற்கும் எந்த பணியையும் தொடங்கக்கூடாது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை. அதை போலவே நியூட்ரினோ திட்டத்தை பாதுகாப்பாக பாதிப்பில்லாமல் அந்த ஆராய்ச்சியை செய்வதற்கு வழிவகுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த திட்டங்கள் எதுவுமே மாநில அரசாங்கம் இதில் கருத்து சொல்ல முடியுமே ஒழிய இதை தடுப்பு நிறுத்த முடியாது. எதுவாக இருந்தாலும் இங்கே இருக்கின்ற மக்களுக்கு அச்சத்தை போக்குகின்ற வகையில், பாதுகாப்பை உருவாக்குகின்ற வகையில் அவர்கள் வாழ்வாதாரம் பறிக்கப்படாமல் அந்த திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும். தமிழக அரசு தந்த நிலம் போதும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மீத்தேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஆய்வறிக்கையை வந்துட்டு நண்பர்கள் ஏற்றுக்கிறது இல்லை. அதுவும் வந்துட்டு இதே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவங்க கொடுத்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் தான். அதையும் மீறி மீத்தேன் ஆபத்து அப்படிங்கிறாங்க. அணுவுலை விட அது எப்படி ஆபத்துன்னு எனக்கு வந்து புரியல. ஆனால் மற்ற திட்டம்லாம் வந்துட்டு அதே என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் நாங்கள் வந்து கேள்வி கேட்கும் போது நீங்கள் அறிவியல் மனப்பான்மை இல்லாமல் கேட்குறா சொல்ல இந்த முன்பாடு என்னால் புரிஞ்சுக்க முடியல. விவாதத்துக்கு போக வேண்டாம், சொல்லுங்க. அவர் வந்து கடைசி நேரத்தில் விவாதத்துக்கு போக வேண்டாம், நீங்க வாக்கமா ஆபத்தா? அதாவது ஆபத்து, மீத்தேன் ஆபத்து, குடங்குளம் ஆபத்து, நியூட்ரினோ ஆபத்து. நியூட்ரினோ இன்னொரு என்னன்னா நமக்கு அமெரிக்காவினுடைய ஒரு சப்சிடியாக தான் நாம் இங்கே செயல்பட போகிறோம். ஏனென்றால் ஃபெர்மி லேபிலிருந்து வரக்கூடிய நியூட்ரினோஸ் தான் இங்கே நீங்கள் டிடெக்ட் பண்ணி படிக்க போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அறிக்கை பிஃபோர் தி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வைகோ தாக்கல் செய்கிற வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆய்வு அறிக்கையிலேருந்து நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை வடிவமைப்பதை யார் செய்தார்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது ஃபாரின் சயின்டிஸ்டை இன்வால்வ் பண்ணி தான் நாங்கள் இந்த திட்டத்தை வடிவமைக்கிறோம் என்று ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் தெளிவாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 2003ஆம் ஆண்டில் இருந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி சார்ந்த விஞ்ஞானிகள் அமெரிக்கா சென்று வருகிறார்கள், அவர்கள் இங்கே வருகிறார்கள். பல்வேறு விதமான பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. அதற்கு பின்பாக தான் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆக இது ஒரு சுயசார்பான ஆய்வு திட்டம் அல்ல, அமெரிக்காவுக்கான சப்சிடி திட்டம். நிறைவேற்பதில் இருக்கிறோம். அடிப்படை தேவைகளை நிறைவேற்றப்படாமல் இன்றைக்கு மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வறுமையிலும் வாடிக்கொண்டிருக்கின்றனர். கல்வி, சுகாதாரம், குடிநீர் போன்ற திட்டங்களே இன்னும் நிறைவேற்றப்படவில்லை முழுமையாக. இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது மக்களுடைய அடிப்படை சந்தேகங்களை நீக்கிவிட்டு இந்த திட்டங்களை செயல்படுத்தினால் நன்றாக இருக்கும். அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் திண்ணையில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.